பேசி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு ஹீரோ அவளை தண்ணிக்குள்ளே விட்டு, டேய் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமாடி, உன்னைய பிடிச்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னா, நானே பிடிச்சி விட வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். அவளை கூப்பிட்டோன்னே, ரொம்ப இது பண்ணாதான் நீ நின்னாவே இந்த இதில் நிற்க முடியும், கம்முன்னு நடந்து வா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோயினும் அப்படியே நடந்து வந்துடுவான். ஆனால் அவனால் ஏற முடியாது. நம்ம ஹீரோ தான் வந்து பிடிச்சி தூக்கி விட்டு 2 பேரும் மேலே ஏறி அப்புறம் துடைக்கிறதுக்கு அவளுக்கு துண்டு கொடுப்பான். அப்புறம் நீ தானே அந்த சின்ன வயசு பையன் அது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கு 2 பேரும் கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் நான் தான் அது அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அவனோட சைல்டுஹுட்டு பேரை சொல்லி கூப்பிடுவான். அவளை கிண்டல் பண்ணி அவளுக்கு கோவம் வந்துடும். அவள் ஓடியே போயிடுவா. அவளோட சின்ன வயசு பேர் பப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடியே போயிடும் வெக்கப்பட்டுக்கிட்டு. அடுத்த சீன் என்ன வருமா, ஹீரோயின் இருக்காங்களா, ஹீரோயின் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு வருவா, அவனை நான் அந்த தப்பாக நினச்சேன்ல, அந்த பையன் யார்டாடி, அவன் தான் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுடி, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தோம். அவன் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து ஏதோ பிரச்சனைங்கிறதுனால அவன் அந்த ஸ்கூலை மாற்றிட்டு போயிட்டான்.